இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மதுரை யாகப்ப நகரைச் சேர்ந்த சலூன் கடை நடத்தும் மோகனின் மகள் நேத்ரா. இவர் 10ஆம் வகுப்பு படிக்கும் போது உயர்கல்விக்காக அப்பா சேர்த்து வைத்திருந்த 5 லட்சம் ரூபாயை கோவிட் நிவாரண நிதிக்காக வழங்கினார். இதற்காக நேத்ராவை மன் கி பாத் ரேடியோ நிகழ்ச்சி மூலம் பிரதமர் மோடியும் பாராட்டியிருந்தார். நேத்ராவுக்கு விருது, பாராட்டு சான்றிதழ் வழங்கிய திமுக அரசு 10ஆம் வகுப்பு முதல் உயர்கல்வி வரையிலான மாணவியின் கல்வி செலவை ஏற்பதாக அறிவித்தது. தற்போது மாணவி நேத்ரா கோவை தனியார் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். 10ஆம் வகுப்புக்கான கல்வி உதவித்தொகையை அரசு வழங்கியுள்ளது. 11, 12 மற்றும் கல்லூரி 1ஆம் ஆண்டுக்கான கல்வி உதவித்தொகை இன்னும் வழங்கவில்லை. இது தொடர்பாக அரசுக்கு பலமுறை மனு கொடுத்தும் உதவித்தொகை கிடைக்கவில்லை. மதுரை கலெக்டர் அலுவலகத்தில் இன்று மனு அளித்தார். மாணவி நேத்ரா கூறும்போது, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் நிவாரணம் வழங்கினோம். ஆனால் கல்வி செலவை ஏற்பதாக முதல்வர் அறிவித்ததால் உதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தனியார் கல்லூரியில் சேர்ந்தேன் என சொன்னார். கடந்த கொரோனா காலகட்டத்தில் நாங்கள் படிப்புக்காக சேர்த்து வச்சுருந்த 5 லட்ச ரூபா உதவி பண்ணோம். அதனால் பாரத பிரதமர் அவர்கள் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பாராட்டு தெரிவித்தாங்க. அதுக்கப்புறம் முதலமைச்சர் அவர்கள் என்னோட உயர்கல்வி செலவை ஏற்றுக்கிறதா சொல்லியிருந்தாங்க. நான் 10th படிக்கும்போது என்னோட உயர்கல்வி அந்த கல்வி செலவை முதலமைச்சர் பணம் அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் 11th 12th காலேஜ் அதுக்கான பணம் இன்னும் வரலை. நாங்கள் அதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். நாங்களும் விஓ ஆஃபீஸ் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போய் சொல்லிட்டு தான் இருக்கோம். இன்னும் அதுக்கான நடவடிக்கை எடுக்கலை. ஃபீஸ் கட்டுறதுல கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அப்பா சேர்த்து வச்சுருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட்ட முடியுது. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது செலவு பண்ணுறதுக்கு. ஏன்னா பெரிய இன்ஸ்டியூட்டில் படிக்கிறனால இதை நம்பி தான் நாங்கள் சேர்ந்தோமே. அவங்க கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும். பாரத பிரதமர் பாராட்டினா நாங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதமாக தான் நாங்கள் அந்த 5 லட்சத்துக்கு கொடுத்தோம். எதிர்பார்க்கலை. பணம் முதலமைச்சர் உயர்கல்வி செலவை ஏற்றுக்கிட்டதா சொன்னனால தான் இப்படி ஒரு இன்ஸ்டியூஷனில் போய் சேர்ந்தோம். அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் போய் சேர்ந்தோம் அவங்க தருவாங்கன்னு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. எந்த ஒரு எதிர்பார்ப்போடு நாங்கள் செய்யலை.